கடமையான தொழுகையை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவசர தேவைக்காக, உதாரணமாக மெயின்டெனன்ஸ் போன்ற தேவைக்காக கதவை தட்டுகிற சமயத்தில் அல்லது குழந்தை அதிகமாக அழுகிற சமயங்களில் கடமையான தொழுகையை முறித்துவிட்டு போக வேண்டியுள்ளது. கடமையான தொழுகையை முறித்ததற்கு ஏதேனும் பரிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. தொழுகையில் ஈடுபட்ட காரணத்தினால நான் ஊர் உலகத்தையெல்லாம் கவனிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நடக்கிற மாதிரி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டலை. குழந்தை அழுகுதுன்னு சொன்னால் குழந்தை என்ன தப்பு கண்டாலும் தெரியல நமக்கு. ஒரு ஏதாவது இப்போ பூச்சி கீச்சி கடிச்சிருச்சா, வயிற்று வழியில் அழுகுதா, ஏதாவது நாயை கண்டு பயந்துருச்சா, என்னத்துக்கு குழந்தை அழுகுதுன்னு உங்களுக்கு தொழுகிற ஆளுக்கு தெரியாதுன்னா டக்குன்னு தொழுகை முடிச்சுட்டு பார்க்கத்தானே வேணும். தொழுகை முறித்தல் என்பது அதே மாதிரி தொழுதுட்டு இருக்கும்போதே விஷ ஜந்துக்களை கொள்ளுங்கலாம் அதிசயம் வருதில்ல. கொள்ளுன்னா தொழுகையை விட்டு தான் கொள்ள முடியும். அது தொழுகை முறிக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த முறிக்கிறது ஒரு காரணத்தோடு தான் நீங்கள் முறிச்சிங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் தொழுகையை ஸ்டார்டிங்லேயும் தொழுகணும். 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை அழுதுன்னு முறிச்சு விட்டீங்களா, அந்த விட்ட இடத்துலேருந்து வரக்கூடாது. நீங்கள் முறிச்சிட்டா அதில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் குழந்தை அழுகையில் அமர்த்திப்பட்டு அதை சரி பண்ணிட்டு மர தொழுதிங்கன்னு சொன்னால் மர ஸ்டார்டிங்லேருந்து வஜகத்திலேருந்து ஆரம்பித்து அப்படி தான் அந்த தொழுகை நிறைவேற்றணுமே தவிர விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு கிடையாது. முறித்ததற்கு பிறகு பரிகாரம் என்னென்னு கேட்டால் அதை தூக்கத்தில் தொழுவோம். தனி பரிகாரம்லாம் கிடையாது. நீ குற்றம் ஒன்றும் செய்யலையே, மார்க்கம் அனுமதித்த ஒன்றை செஞ்சதுக்கு என்னத்துக்கு பரிகாரம்? நல்லாவே அனுமதிச்சு தான், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சு தானே இருக்கிறாங்க. அனுமதித்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதற்கு பரிகாரம் கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை செய்யணும். அந்த இதை நிறைவேற்றி ஆகணும். அந்த ஒரு விஷயம் தான் அதில் இருக்கிறது.